மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக 26 தீர்மானங்களை நிறைவேற்றினார் தலைவர் விஜய். இதுவரை கட்சியில் 75 லட்சத்திற்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் சேர்ந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகின. அதுக்கப்புறம் மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பனையூரில் உள்ள கட்சி அலுவலகத்திற்கு வரவழைத்து நிவாரணப் பொருட்களை வழங்கினார் தலைவர் விஜய். பின்னர் கவர்னர் RN ரவி அவர்களை சந்தித்து பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய மனு அளித்தார். பின்னர் பரந்தூர் சென்று விமான நிலையம் வேண்டாம் என போராடிய மக்களுக்காக குரல் கொடுத்தார். பின்னர் 234 தொகுதிகளையும் உள்ளடக்கி 120 மாவட்டங்களாக பிரித்து மாவட்ட செயலாளர்களை நியமிக்க முடிவு செய்தார். முதல் கட்டமாக கடந்த ஜனவரி 24ஆம் தேதி மாவட்ட நிர்வாகிகளை அழைத்து தனித்தனியாக நேர்காணல் நடத்தி 19 மாவட்ட செயலாளர்களை நியமித்தார். அதன் பிறகு 26ஆம் தேதி குடியரசு தினத்தன்று ஜனநாயகன் என்று தன் படத்தின் பெயரை வெளியிட்டார். அதன் பிறகு கடந்த 29ஆம் தேதி இரண்டாம் கட்டமாக 19 மாவட்ட செயலாளர்களை நியமித்தார். அதன் பிறகு ஜனவரி 31ஆம் தேதி 19 மாவட்ட செயலாளர்கள் என 57 மாவட்ட செயலாளர்களை தற்போது நியமித்துள்ளார். அன்றே தன் கட்சியில் இணைந்த ஆதவ் அர்ஜுனா அவர்களுக்கு தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளராக பதவி கொடுத்தார். பின்னர் மேலும் மாவட்ட செயலாளர்களை நியமிக்க விஜய் நேற்று நேர்காணல் நடத்தினார். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. இது உங்கள் ஜஸ்ட் மினிட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.